ரீசெண்டாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ மூலயமா வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஐபிஓ அனாலிசிஸ் சீரிஸ் பார்ட் 1. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக் குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் 425. லிஸ்டிங் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளில் எந்த விதமான லிஸ்டிங் கெயினுமே வந்து கொடுக்கல. -8% தான் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இருக்குது. அடுத்து நான் இந்த வீடியோ எடுத்திருக்க நாள் அப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஓவராலாக ப்ராஃபிட் லிஸ்டிங்லேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 135% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஸ்டாக் ஏத்தர் எனர்ஜி லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் 321. லிஸ்டிங் கெயினாக இந்த ஸ்டாக்கும் வந்து -5% தான் கொடுத்துருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 722. இந்த ஸ்டாக் வந்து ஓவரால் ப்ராஃபிட் இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 124% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மூணாவது ஸ்டாக் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் 675. லிஸ்டிங் கெயினாக இந்த ஸ்டாக்கு 60% கொடுத்துருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1419. இந்த ஸ்டாக்கோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 110%. ஃபோர்த் ஸ்டாக் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக்கான இந்த ஒரு கம்பெனியோட லிஸ்டிங் ப்ரைஸ் 90 அப்படின்ற மாதிரி வந்தது. இந்த ஸ்டாக் லிஸ்டிங் கெயினாக வந்து 8% அளவுக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 150. ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 66% அளவுக்கு லிஸ்டிங்லேருந்து ஆல் டைம் ஹை வரையும் கொடுத்துருக்கு. அஞ்சாவது ஸ்டாக் ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட இஷ்யூ ப்ரைஸ் 232. லிஸ்டிங் கெயினாக 31% அளவுக்கு கொடுத்தது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 350 இருக்குது. ஓவரால் லிஸ்டிங்லேருந்து ஆல் டைம் ஹை வரையும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 50% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே இருக்கக்கூடிய 5 விதமான செக்டாருக்கும் ஃபியூச்சரில் பயங்கர க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு பவர், எலக்ட்ரிக் வெஹிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ரீசைக்ளிங் அண்ட் ஆட்டோ ஆக்சிலரி, இந்த மாதிரியான எல்லா செக்டாருக்குமே ஃபியூச்சரில் பயங்கர க்ரோத் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரண்ட்டாக ஒரு சில ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கூல் ஆனதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். இது அகைன் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்கில் எந்த ஒரு ஸ்டாக் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஃபியூச்சரில் வரக்கூடிய ஐபிஓ அனாலிசிஸ் சீரிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.